शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்னங்கிறது மாண்டூக்கியம் ஒன்று சொல்ல போறது. உண்மையா விசாரிச்சா சூரியனுடைய அஸ்தமயம்னா என்ன, சூரியனுடைய உதயம்னா என்ன பதில் சொல்லுவாங்க? இது ரெண்டுமே கல்பித்தமும் தான். பகல் ராத்திரிங்கிறதும் கல்பித்தம், ஒரு நாளுங்கிற இடத்துல. அதுபோல பந்த மோட்சங்கிறது அல்டிமேட்டா உத்தமோத்தமமான ரீதியில பார்த்தா கல்பித்தம்ங்கிறதான உத்தமோத்தம ரீதியும் சொல்றது, சாதாரண விஷயங்களையும் சொல்றது. அப்பேற்பட்டதாக அமைஞ்ச இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து இந்த மனசை நிற்கிறது நாமா நிற்கணும். அது ஜாக்கிரத அவஸ்தையில அங்க எங்க ஓடி கர்ம பலங்கள்லாம் அனுபவிச்சு ஒரு சாண் வயதுக்காக பாடுபடுறீங்களாம். ஒரு சாண் வயது மட்டும் இல்ல, புத்திர பௌத்தாதிகள் ஆயிடுச்சுன்னா பல சாண் பல வயல்கள் ஆயிடுறது. இது எதுவும் நடக்கிறது. இத கீதையிலேயே என்ன சொன்னார், இந்த ஐயா அர்ஜுனன் கேட்டான் என்ன பண்ணணும்னா, விரியோகக்ஷேமஹா பவ, இந்த ஏதோ புதுசா வரணும் அதை காப்பாற்றணும் இப்படிங்கிறதெல்லாம் விட்டுவிடுந்தாரு. அதான் நித்திய சத்துவஸ்தகா, நித்திய சத்துவ குணத்தே என்பதுன்னார். ரொம்ப சத்துவத்தில் இருந்தா ஒண்ணுமே வேலை செய்ய முடியாது. நிர்யோகக்ஷேமோ பவான்னார். அப்புறம் நானும் ஆத்மவான் பவான்னார். அவனும் சந்தேகம் உண்டு. யோகக்ஷேமத்தை ஒண்ணுமே கவனிக்காம இருந்தா வாயுபக்ஷம் என்ன பண்றதுன்னார். அதுக்கு இன்னொரு இடத்துல வேற சொல்றார், அனன்யா சிந்தயந்தோமாம் யஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியம். நான் யோகக்ஷேமத்தை பார்க்கிறேன்னு சொல்றேன். அந்த அளவுல நிர்யோகக்ஷேமோ பவான்னு அவர் சொல்றார். அந்த மாதிரி ரீதியில நாம முழுசாக ஈடுபட்டோமே ஆனால் அதனுடைய நிலைமையே வேற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குங்கிறத உபனிஷத்து எப்பவுமே எல்லா உபனிஷத்தையும் சொன்னாலும் நித்தியமுக்த ஆத்மஸ்வரூப சமர்ப்பணமாக இருக்கிறதுங்கிறது உபனிஷத் தத்துவம். அதுல இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டா, மாண்டூக்கிய மேகமேவ அலம் முமுக்ஷூணாம் விமுக்தையே அப்படின்னு ஒரு ரொம்ப நாளா குட்சைன்னு வந்திருக்கு. ஒன்ன கிடைக்கா பட்சத்தாலே எல்லாம் வரலாம்னு. இதுக்கு விசேஷம் என்னன்னா, பகவத் பாதாள் பாஷ்யம் இருக்காங்கிறது மட்டும் இல்ல, பகவத் பாதாளுடைய பரமகுருவா இருக்கிற கௌடபாதாச்சாரியால் 4 பிரகரணமாக எழுதியிருக்காருத. முதல்ல மந்திரங்கள் 12 இருக்கிறதுக்கு வியாக்கியானம் ஆகம பிரகரணம். அதன் பிறகு வைத்தட்ச பிரகரணம்னு பிரபஞ்சம் மிச்சைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சொப்பனத்தை மிச்சைன்னு சொல்லி, அதுபோலதான் ஜாகிரத்திற்கு ஒரு கொம்பு இருக்குன்னு நினைக்கிறது ஏதோ ஒரு மாதிரி மத்தியமத்துக்கு எழுதிய கொம்பு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் என்ன சொல்ல போறார். அப்புறம் அத்வைத பிரகரணம்னார். அத்வைதம்ங்கிறது முதல் நாள் சொல்லும்போது அவர் சொன்னார், நாமும் அத்வைதங்கிறோம், பௌத்தாள அத்வைதங்கிறா, அவன் நத்வைதம் அத்வைதங்கிறா, அவன் நனி தத்புருஷன் சொல்றான், நாமெல்லாம் நத்வைதம் எத்திரத்ததுன்னு பகுவிரிகி சொல்றோம் அப்படின்னு சொன்னார். அதுபோல அத்வைத பிரகரணத்துல ஒண்ணு கரெக்டா இருக்கு, அதுதான் பலவாரா தெரியுது. 3வது பிரகரணம் அத்வைத பிரகரணம். 4வது பிரகரணம் அத்வைத்தம் ஒரே மாதிரி நித்திய சுத்த புத்தம் சுபாவமா இருந்தா பல தினசான தோற்றங்கள்லாம் இருக்கு. இது எப்படின்னு கேட்டா, இதுக்கு அலாத்த சாந்தி பிரகரணம்னு பேரு. அதுல அலாத்தம்னு ஒரு இந்த கொல்லிக்கட்டை எடுத்து வேகமா சுத்துறது, இப்படி கிருன்னு இந்த கார்த்திகை போதெல்லாம் சீந்தி தீபம் சுத்துறது. நாம ஒரு குச்சியில ஏற்றி சட்டியா, அதுவும் முருங்கை குச்சியா இருந்தா ஒரு தட்டு தட்டினா நிறைய பொரியெல்லாம் வரும், சக்கரமா இருக்கும், இப்படி இல்லாமல் வரும் இந்த லைட். அப்போ அது சக்கரமா இருக்கா, முக்கோணமா இருக்கா, சதுரமா இருக்கா, அது சுத்துறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையா அப்படி இல்லை. குச்சியினுடைய சுத்தல் இந்த தீபத்துல தெரியுது. வஸ்துதா அது சுத்தும் போது சுத்தாம தான் இருக்கு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மா நிர்விகாரன்னு சொல்றதுக்கு புதுசான உதாரணம் யாரும் சொல்லல. நல்லா அது கொள்ளிக்கிட்டு யாரா எடுக்கணும். அலாத்தஸ்ய சாந்தினா எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்லி நிர்விகாரா சதா ஆத்மாங்கிறதாக சொல்றது ஒரு பிரகரணம்னு. ஒவ்வொரு பிரகரணத்தையும் பல ஸ்லோகங்களை சொல்லி அவர் சொல்லியிருக்கார். சொல்லும் பொழுதோ மாண்டூக்கியம்னு சொன்னாலே அஜாதிவாதம்னு ஒரு பெரிய இது.
எதுக்கும் பிறப்பே கிடையாது. உலகத்துக்கும் கிடையாது, நமக்கும் கிடையாது. நமக்கு கிடையாதுன்னா பரவாயில்ல. அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராண. இது ஒரு ரொம்ப வேடிக்கையான சமாச்சாரம். ஜீவன் பிறக்கிறது இல்லை, ஆத்மா பிறக்கிறது இல்லை, நான் ஒத்துணும் ஐயா. இந்த உலகமே பிறக்கிறதா இல்லையான்னா இதை பத்தி காரியக்காரன அனன்யத்துவங்கள்லாம் பேசிட்டோம். பிறக்கிறதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. தனியா அது அந்த காரணத்தை காட்டி பிரிக்கவும் முடியல. ரொம்ப நாள் டீட்டெயிலாக ஆயிடுச்சு. முதல் நாள்லாம் டீட்டெயிலாக பார்க்க போனா இத நம்ம தயானந்தா என்ன சொல்லுவார், சின்ன மண்பானை ஒன்று வச்சிருக்கோம் ஒரு புண்ணியாசத்துக்கு. இப்போ ஏன்னா யசா சோமிய ஏகேன்னு சொற்பிண்டேன்னு நம்ம மாதிரி இருக்கிற வாழ்க்கெல்லாம் மண்டையில இருக்குங்கிறதுக்காக குடிய வைக்கிறதுக்காக அவங்க வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். யசா சோமிய ஏகேன்னு சொற்பிண்டேன்னு சர்வம் உண்மயம் விஜாத்தம் சாது சொன்னதற்கு இல்லையா. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் எ பாட். வாட் மேட் ஆஃப் வாட்? கிளே. கிளே பாட். கிளே அண்ட் பாட் ரெண்டு இருக்கான்னா யாரும் ரெண்டு இருக்குன்னு சொல்லவே இல்லை. பாட் இருக்கான்னா இருக்குங்கிறா, கிளே இருக்கான்னா இருக்குங்கிறா. ரெண்டையும் தனியா அதுன்னு அடுக்க முடியுது. என்னையா சொல்றது இப்போ அப்படின்னு கேட்டா, இந்த பாட்டை தவிர கிளே இருக்குன்னு சொல்லணுங்கிறது தான் நையாயிக்காளுடைய கோஷ்டி. இது ரெண்டு இன்செப்பரபிள் கனெக்டடாக சமவாய சம்பந்தேன அதுல போட்டு அது ஒட்டி இருக்கு. எப்படி நம்ம கையானது உடம்புல ஒட்டி இருக்கோ, இந்த வெட்டினா ஒரு வேற விஷயம். அந்த பாட்டு கிளையில வெட்டினாலும் மண்ணுதான் இருந்துன்னு இருக்கும். இது சமவாய சம்பந்தங்கிறான். கைக்கும் சரீரத்துக்கும் சமவாய சம்பந்தங்கிறான். அப்படின்னு சொன்னா எங்க எஸ்ஆர்டி சிவன் சாஸ்திரி வேதாந்தத்துல ரொம்ப இதா இருந்து தர்க்கத்துல கெட்டிக்காரர் தான் இருந்தாலும் வேதாந்தப்படி சொல்றா. நம்ம ரொம்ப கேள்வி பண்ணோம். எதுல எது இருக்குன்னு அவயவங்கள்ல அவைவி இருக்குன்னு பேரு. பாட்டினுடைய பார்ட்ஸ்ல பார்ட் இருக்கு. இப்படி சொல்லிட்டே வந்தா வேஷ்டியினுடைய பார்ட்டுகள்ல நூல்கள்ல எது இருக்கு? வேஷ்டி இருக்கு. இப்போ உடம்பு எங்க இருக்குன்னா கையில இருக்குன்னு சொல்லணுமா? இது ரொம்பவே நன்னாலி. கைதான் அவயவம், கால் அவயம், சரீரங்கிறது அவயவி. அவர் சொன்னதை சொல்றேன் நான். இப்போ நையாயிக்க சிசுவை என்ன பண்ணுவோம்னா அப்படியே பங்கையிலேருந்து சொல்லி சொல்லி உடம்புல கை இருக்குன்னு சொன்னா படவா உதவேன், கையில உடம்பு இருக்குன்னு சொல்லணும். இப்படி சேர்றது நையாயிக்குன்னு சொன்னா கொஞ்சம் கூட நன்னா இல்லையேன்னு கேள்வி பண்ணுவார். இதெல்லாம் சாதாரண அவுட் விடுறது. இதுக்கா அவன் சமாளிச்சுப்பான். இது அப்ப ரெண்டு இருக்கா இல்லையான்னு விசாரிச்சோமையானால் இது ரெண்டாவது இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. இதான் மிதிச்சான்னு. நீங்க சொப்பனத்துல டிஃபன் சாப்பிட்ற நல்லபடியா அமையும் ரொம்ப பேருக்கு. அங்கேயும் சில பேருக்கு உப்பு இல்லாம ஒரு உப்புமாவில். ஏன்னா இவன் மானசமா கூட தானம் பண்ணது இல்லை. மானசமா புண்ணியம் பண்ணியிருந்தா சொப்பனத்துல சுகம் வரும். மானசமா பாபம் பண்ணியிருந்தா சொப்பனத்துல துக்கம் வரும். கையால பண்ணியிருந்தேன்னா ஜாகிரத்துல புண்ணியம் பண்ணியிருந்தா சுகம் வரும். ஜாகிரத்துல புண்ணியம் பாவம் பண்ணியிருந்தேன்னா ஜாகிரத்துல துக்கம் வரும். இதான் புண்ணிய பாபம் தான். இது ரெண்டு. இந்த புண்ணிய பாபங்கள் ரெண்டும் மறைஞ்சு மறுநாள் காத்தால ஆரம்பிக்கும் போதுதான் சுசுப்திங்கிறது வருது. அந்த சுசுப்திங்கிறது இந்த ரெண்டும் ஓஞ்சதுக்கு அப்புறம் ஜாகிரத் சொப்பன உபயப்பிரத கர்மணா உபரமே சுசுப்தின்னு சொல்றாங்க. சுசுப்தி பிரத கர்மான்னு எங்கேயும் இருக்காம எனக்கு ஞாபகத்துல இல்லை. சுசுப்தியை கொடுக்கறதுக்கு ஒரு கர்மா வந்ததுன்னு இல்லை. ஜாகிரத்தையோ சொப்பனத்தையோ வாழ வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இந்த அன்பி ஹோ ஹாய்னு ஆகி பறவையெல்லாம் சுத்தி பிடிச்சி அடிச்சு எல்லாம் சுத்தினதுக்கு அப்புறம் சொம் ஆயத்தனம் விப்பிரதிஷ்டந்தே போல இவன் சேர்றாங்கிறதா இந்த உபனிஷத்தை என்ன பண்ணிவிட்டு பிரம்மங்கிற வார்த்தையே சொல்லல. நீ இருக்கோ இல்லையா, நீதான் ஆத்மாதான் பிரம்மம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு புஸ்தகம் பூரா படிக்க வேண்டாம், ஒரு சென்டென்ஸும் படிக்க வேண்டாம். ஓம்னு படிச்சா ஒரு மணி இதுக்குள்ள அடங்கி போச்சு. ஓமுக்குள்ள சகல வேதாந்த விஷயங்களையும் அடக்கி இந்த ஓங்கிறதுல 3 எழுத்து இருக்குன்னு சொல்லி அகார உகார மகாரன்னு சொல்லி நம்ம நிலை காத்தால முயற்சிக்கிறது ஜாகிரத் சொப்பன சுசுப்தி அப்படிங்கறத 3 சொல்லி இந்த 3லயும் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணும்பொழுது துரியமாக ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இது ரொம்ப வேடிக்கையான சமாச்சாரம். 2 கிடையாதுன்னு சொன்னவர் ஆத்மாவை கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா 4வதுன்னு பாரு. துரியம்னா 4வது. ரத்னவாக்கு போடுறவாள் துரியம்னா பிரம்மபத்திரம்னு பேரு. வெத்தலை சீவல் சுண்ணாம்பு 4வது. அது ஒரு துரியம். அது போட்டா கெருன்னு இருக்கும் கொஞ்சம். அது போல இந்த துரிய நிஷ்காலம் ஒரு மாதிரி
லாகிரி பாட்டம் மாதிரி தான் இருப்பாப்பா. அதனால இந்த துரியத்துக்கு அது ஒரு துரியம். தஞ்சாவூர் பாஷைக்கா சொல்றேன் தமாஷ். இப்ப இதுல வேடிக்கை என்னன்னா, அத்வைத்தம்னு ஆரம்பிச்சு சில உபனிஷத்துக்கள் துவாசுபர்ணா சைஜா சகாயான்னு ரெண்டு ஆத்மான்னு சொல்லி, இது போக இந்த உபனிஷத்து எப்படி ஆரம்பிச்சிருக்கு, துரியம் சர்வது சதா, இவர் துரியம். இது வேடிக்கை. முதலேருந்து இது ஆரம்பமே இப்படி தகராறா இருக்கேங்கிறதுக்கு பாஷ்யகாரா சொன்னார், ஒரு பதே சேர்த்தார். மாயா சங்கியா துரியம் பரம் அமிர்தம் அஜம் பிரம்மயத் தன்னதோஸ்மி அப்படிங்கிறதாக இந்த உபனிஷத் சாரம் ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்க. இப்போ பழைய காலத்துல ரயில்ல போனவாளுக்கு நல்லா தெரியும், இப்போ போறவாளுக்கு இது தெரியாது. ஏன் சொல்றேன்னா, காடு வேன்ல காடு ஒரு லைட் வச்சுருப்பேன். இந்த காடு லைட் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு ஒரு தேங்காய் எண்ணெய் போட்டு ஏற்றுவேன், இப்படி ஒரு பெருசா இருக்கும். அதுல சேப்பு கண்ணாடி, பச்சை கண்ணாடி, சாதாரண கிளாஸ், இந்த மூணையும் தள்ளணும். இவர் இதெல்லாம் அந்த காலத்து இன்ஜின் எப்படி இருந்துன்னு பார்த்தா, ஃப்ளோவில் வச்சோன்னு ஆச்சரியம் கணத்துல போட்டுக்கிறாங்க இல்லையா. அந்த லைட்டையும் கணத்துல, அந்த லைட்டு தான் மாண்டூர் உபனிஷத்துக்கு நிரூபணம். அந்த ஜோதிஷ் இருக்கே, அது ஒரு தினசா இருக்குது, சுயம் ஜோதிஷ் மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ள திரி எரிஞ்சல் இருக்கு. இந்த வெள்ளை கண்ணாடி போட்டா அது ஒரு தினசா தெரியுது. இது என்ன காரியம் பண்றதுன்னா, ஸ்திதி காரியத்தை பண்றது. அது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பாக்குறதுக்கு அது போடணும் பார்ப்பார். ஷேப் லைட்டோ பச்சை லைட்டோ போட்டு புதுசாக இருக்கான்னு தேட மாட்டார். கிளாஸ்ல அவர் அந்த கார்டு வேன் உட்காந்துக்கிட்டே அது போட்டு. இது ஸ்திதி. ஓடுற வண்டியை நிறுத்தணும்னு சொல்லி வச்சுங்க, பிரளய காலத்துல ஷேப்பு கிளாஸ் தள்ளுவார். இது ஷேப்பு வழக்குன்னா, அது வண்டி ஓடுற வண்டி நின்று போச்சு சுகுப்தி மாதிரி. நடுப்புற இந்த பச்சை கிளாஸ் இருக்க, இது நிற்கிற வண்டியை ஓட்டி விடணும், ஜாக்கிரதை வச மாதிரி. இது ஒரு நிமிஷம் நிற்கிற வண்டியை கிளப்பி விடும் பச்சை கிளாஸ் போட்டா. இப்ப இங்க இருக்கிறது லைட் ஒன்னா மூணா, அதான் எனக்கு தெரியும். சாதாரண லைட் ஒன்னும், சில ஷேப் லைட் ஒன்னும், பச்சை லைட் ஒன்னும், மூணு நிமிஷம் இருக்கு. கருப்பு லைட் போட்டாலும் சுசுத்தின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தமகான்னு சொல்றா, அபித்தியங்கிறா, அது ஒரு நிமிஷம் பீஜ ரூபமான சக்தி எங்க இருக்குங்கிற. கருப்பு கிளாஸ் போட்டான்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் தெரியாது, உள்ளுக்குள்ள மட்டும் இருக்கும். கருப்பா நல்ல கருப்பா போட்டுருவோம். இப்பெல்லாம் கார்ல போறவா மூஞ்சிலே தெரியறது இல்லை. அது ஒரு நிமிஷம் கிளாஸ் போட்டிருக்கோம். இப்போ அந்த கிளாஸ் போட்ட மாதிரி நாம அது ஒரு நிமிஷம் மூடிடு. இப்போ இந்த மூணை சேர்த்தா தீபத்தை 4ன்னு சொல்லணும், அந்த ஜோதிஷ 4ன்னு சொல்லணும். இதே கதை தான் இங்க. ஒரே ஆசானிய வெவ்வேறு தினசான அவஸ்தைகளை நிரூபணம் பண்ணி இவரை துரியம்னு சொல்லி இதை சொல்றார். இத தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல ரொம்ப சுலபமா ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதனுடைய விவரம் இதுக்கப்புறம் விவரணத்துக்கு போறேன். பால்யாதிஸ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வா ஸ்வவஸ்தா ஸ்வபி வியாவிருத்தாது அனுவர்த்தமானம் அஹனித்யந்த ஸ்புரந்தம் சதா. சதா போட்டிருக்கு. சுஷுப்தியில சதா ஸ்புரந்தம் இருக்கான்னு கேட்டா, ஸ்புரதின்னு சொல்ல தெரியல. அந்த ஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அவஸ்தாத்ரயத்தை சொல்லி, அவஸ்தாத்ரயத்தையும் அனுசூதமாக இருக்கிறத ஒண்ணு சொல்லி, அப்பேற்பட்டவரை காட்டுறதுக்காக தான் இந்த முத்திரை ஜாகிரத் சொப்ன சுசுப்தியை விட்டு பிரிச்சா துரியம் பிரம்மத்தோட ஒன்னாயிடுவான். இப்படி ஒரு வேடிக்கை. அதனாலதான் அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ரா வியாஜேன தேகினாம் சுத்தர்த்தம் பிரம்மஜீவிக்கம் தர்சேன்னோ தாச்சு. இதெல்லாம் இப்ப தெரிஞ்சுண்டு என்ன லாபம்னு கேட்டா, மோட்சம் அடையணும்னு சொல்றது தைத்திரியம். அதெல்லாம் இங்க சொல்லவே இல்லை. இவர் உபோத்காதத்திலேயே இந்த இடத்துல ஆச்சரியமா ஒரு பிரயோஜனம்னு ஒண்ணு போகணும். அதை எதிர்பார்க்கப்படாதே இருக்கணும் பிரயோஜனம். அதனால கர்மண்யேவ அதிகாரத்தில் யூ ஹேவ் நோ ரைட் ஆன் த ரிசல்ட் இல்ல, யூ ஹேவ் நோ கண்ட்ரோல் ஓவர் த ரிசல்ட் அப்படின்னு அழகா சொல்லணும்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் நம்மகிட்ட இல்ல, நீங்க பண்ணலாம். இந்த வண்டியை வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம், நேமம் ஓடிட்டு இருக்கும். எப்ப நிற்கும்னா நம்ம நாம பிடிச்சிட முடியும். ஓடிக்கலாம் சார், ஆனால் பெட்ரோல் இருக்கு, வண்டியும் ரிப்பேர் இல்லை, என்னடா பட்டு நின்று போடுறது. அது இவ அதிர்ஷ்டம். அதனால இவருடைய கர்ம பலத்தை, இந்த பிரயோஜனம் என்னன்னு ஒருத்தங்க இவர் சொல்றாரு இங்க,
கிம்புனஸ்தத் பிரயோஜன நிதி எங்கேயும் சொல்லாத வாக்கியம். உச்சியதே ரோகார்த்தஸ்யேவ ரோக நிவர்த்தௌ ஸ்வஸ்ததா ததா துக்காத்மகஸ்ய ஆத்மனோ துவைத பிரபஞ்ச உபசமே ஸ்வஸ்ததா அத்வைத பாவா பிரயோஜனம். எனக்கு தெரிஞ்சது பிரசாந்த் இந்த மாதிரி வேற இடத்துல ஒருத்தனுக்கு வியாதி வந்தது, கஷ்டப்பட்டான். இந்த வியாதி போறதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்தார். எப்படி இருக்கேன்னு கேட்டா சொஸ்தமா இருக்கேன். இந்த ஸ்வஸ்ததாவை மருந்து கொடுத்து மருந்துனால வரவைச்சதா ஏற்கனவே இருக்கிறதா ஸ்வங்கிறதான நிலை, இந்த நிலையிலேயே இருக்க தன்னிலையிலேயே இருக்கிறதுன்னு ஆறுதான் இல்லையா போதும். அப்போ தன்னிலையில இருக்கிறது ஆரோக்கியங்கிறது நம்முடைய ஸ்வரூபம். அதுபோல எந்த விதமான பந்தரகிதமாக இருக்கிறதுங்கிறது நம்முடைய ஸ்வரூபம். ஏதோ கண்டெடுத்து சாப்பிட்டு கொண்டு அதெல்லாம் ஏதோ பண்ணா ஏதோ ஆக்கியர்னு போக்குவரத்து. இதனால இவருக்கு ரோகங்கள் ஆர்த்தனாக ஆறார். ரோகம் வரும்போது நீ ஆர்த்தனா இல்லைங்கிறது அது வேற விஷயம். இப்போ இந்த உதாரணத்துல உடனே இவர் என்னெல்லாமும் மருந்து சாப்பிட்டா ஸ்வஸ்தா பிரயோஜனம். ஆமா, இந்த ரோகம்ங்கிறது போறதுங்கிறது போல அந்த மருந்துனால போறதுன்னு வந்து இங்க அப்படித்தானோன்னு கேட்டார். சும்மா உதாரணம். துவைத பிரபஞ்சஸ்ய சர்வஸ்ய அவித்யாகிருதத்வா வித்யா ததுபசமஸ்யாதி பிரம்ம வித்யா பிரகாசனாய அஸ்ய ஆரம்ப கிரியத்தை. இப்ப நமக்கு தோன்றதெல்லாம் அறிவினால தோன்றதுங்கிறேன். இந்த அறிவெல்லாம் அறியாமை. இதுக்குதான் அபர வித்யான்னு பேரு. அபர வித்யானால அவித்யான்னு ஒரு வியாக்கியானம் நாமன்றது உண்டு. ஆவி பரத்து, ஆவுக்கு பரமாக உள்ள வித்யன்னு அவித்யா, ஆவுக்கு பரம். அதனால அப்படி ஒரு வேடிக்கையான சமாச்சாரம் இது வித்தியினா. அதனாலதான் தைத்திரிய உபனிஷத்துல சூக்ஷமாக இந்த மேதாகாம மந்திரம் சொல்லும் பொழுது மேதையா பிஹிதா ஸ்ருதம் மே கோபாயா, புத்திசாலித்தனத்தினால ஆத்மஸ்வரூபமான பிரம்மம் மறைக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் ஓங்காரம் தான். சந்தசாமிருஷபோ விஸ்வரூபான்னு 3 வேதங்களுடைய சாரமாக பூர்புவ சுவகாங்கிறது கண்டுபிடிச்சா. இது சொல்றது கூட நமக்கு நேரம் இருக்காதுன்னு தெரியும். அதுக்காக பூலேந்து அகாரம், புவகாலேந்து உகாரம், சுவகாலேந்து மகாரம், சந்தோபியோத்யமிருதாத்சம்பூவா ஓங்காரம் சொல்றார். இந்த ஓங்கார அந்தர்கதமான பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணார். அவருக்கு அந்த உபனிஷத்துல தாத்தான்னு பேரு. எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கான்னு அர்த்தம். தன்னுடைய சத்தையினால எல்லாத்துக்கும் சத்தையை கொடுத்துருக்கார். அப்படிங்கிறதுனாலும் தன்னுடைய ஸ்பூர்த்தியினால ஸ்பூர்த்தியை கொடுக்கறதுனாலும் தாத்தான்னு பேரு. பேர்பட்டவரை அப்ப ஏன் தெரியல, ஓம பிரிச்சாலும் ஒண்ணுங்கள் ஓம்னா இப்ப ஒரு எழுத்து தெரியுது. அது 2 நிமிஷம் எழுதுறா. முன்காலத்துல ஒரு நிமிஷம் எழுதிட்டு இருந்தா. இப்ப சிம்பல் எல்லாம் ஊவ போட்டு ஒரு அனுநாசிகம் மாதிரி ஒரு சந்திர வளையம் அர்த்த சந்திரம் போட்டு நடுப்புற சுண்ணம் வச்சுட்டான். இப்ப நான் ஓம் எழுதினா இது தப்புங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏதோ போட்டு போட்டு லிபியில மாறிண்டே இருக்கும். சென்னை இன்னொரு மாதிரி இருந்து இப்போ ஒரு மாதிரி இருக்கு. சென்னை எழுதி முன்ன எழுதுனதுதான் எனக்கு வருது. இவன் ஒரு நிமிஷம் அப்படி போட்டா இது வரல. இந்த லிபி மாறும். நம்ம லிபி தான் மாறாம இருக்கிறதே ஒழிய இந்த லிபி எல்லாம் மாறிண்டுதான் இருக்கும். நம்ம லிபியில் எல்லா லிகிதா ரேகா இருக்கு பார்த்தாலும் இது மட்டும் ஒரு நிமிஷம் இருக்கும். அதை மாற்றணும். அதுபோல இப்போ ஓம்குள்ள எல்லாம் அடங்கும்னு நாம சொல்லணும். இப்போ அது அதை வச்சு இதை போற சொல்ல போறார். துவைத பிரபஞ்சங்கள்லாம் அவித்யாகிருதம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த அவித்தியை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு உருவம் கொடுத்தா நம்ம மனசுன்னு வச்சுப்போம். அவித்தியை மாய. இது படுத்துற பாடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது இல்லாத ஒரு சமயம் ஒண்ணு இருக்கு. அது எப்ப இருக்குன்னு கேட்டா இவர் சுசுப்தி சொல்றதை சொல்லிட்டு போகும். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா இது ஏகாந்திரமா இருந்தா உடம்புல இருக்கிறதெல்லாம் மறந்து போடும். ஜாக்கிரதை. ஞானிகள்லாம் அது ஏகாந்திரமாக்கி எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி விட்டா அதனால ஒண்ணும் தெரியலங்கிறது இருக்கட்டும். அது நம்ம பையங்களுக்கு கூட புரியணும்னா ஒன் டே மேட்ச் இந்தியா பிரமாதம் பேட்டிங் சிக்ஸரா அடிச்சு தள்ளுறது. 500 ரன் 2 பேர் தான் அவுட் ஆயிருக்கான். இந்த அம்பியை கண்ணை குடிச்சதே பார்த்துட்டு இருக்கான். வாயில பூந்து தெரியல, பசி பட்டினி தெரியல, கழுத்துல இருந்த நகையை கழுத்துன்னு போனது தெரியல, அம்மா லோல கை சுட்டு விட்டேங்கிறா கத்துறது தெரியல.
அங்க ஒரு நிமிஷம் கும்பி நாட்டம் நாடுறது அது தெரியல. பஞ்சேந்திரியங்கள்லயும் என்னென்ன கான்டாக்ட் இருக்கோ இவ்வளவும் பிசிக்கலா இருக்கு. இந்த அம்பி என்ன ஏகாகிரதையோட பாக்குறான்னு தெரியுமோ? இதான் துரியம். நீங்க ஒரு இதான் துரியம்னா இந்த பையனுக்காக சொன்ன இது துரியம் இல்ல, இது அபத்த துரியம். ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த மனசுல ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிட்டேன்னா இதனாலதான் ஊத்துறவங்கலாம் வரும். இதுக்கு இந்த இடத்தோட இன்னைக்கு சூத்திர பாஷ்யத்துல படிக்கிறச்சே சொன்ன இத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டான். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, இதுல எல்லாம் நாம மனசனால் பண்ணிக்கிறதாங்கிறத சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும். சொன்னால் சொல்லிட்டு போங்க. வெவ்வேறு வார்த்தையும் நல்லா பேசினா சுகம்ங்கிறான், துக்கங்கிறான், பச்சைங்கிறான், ஷேப்புங்கிறான், விளக்குங்கிறான், இருட்டுங்கிறான். எத்தனை வார்த்தை இருக்கு, எத்தனை பாஷையில் எத்தனை வார்த்தை இருக்கு. ஒரு வஸ்து துரியம் தான் இருக்கு. இத பல கோடி வார்த்தையினால சொல்ல முடியுமான்னா இவர் சில வார்த்தைகள் எடுத்து ஸ்வரூப பரரூபாபேட்சையா நானா சப்த பாக்துவம் உபபத்தியதே. இதுக்கு சப்போர்ட்டா எடுத்துக்கனால இது எங்க இருக்குன்னா 2வது அத்தியாயம் 2வது பாதம் 17வது சூத்திரம் அபரிகிரகாட்சி அத்தியந்த மனதேக்ஷா. அந்த சூத்திரத்துக்கும் இந்த பாஷ்யத்துக்கும் வாஸ்தவம் நேர் சம்பந்தம் கிடையாது. இப்படிதான் பாஷ்யம் அங்க சொல்றார். ஏகத்வேபி ஸ்வரூப பாஷ்ய ரூபாபேட்சையா அநேக சப்த பிரத்யய தரிசனா. ஆத்மாவில் அப்படி வரலாமா? சரீரங்களே இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஆத்மாதான். எப்படிதான் சொல்லலாம்னா என்ன அழகான உதாரணம் பாருங்க, எல்லாருக்கும் புரியுது. யதா ஏகோபி சன்னே தேவதத்தா. எக்ஸ்ன்னு அர்த்தம். தேவதத்தான எக்ஸ்ன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியும். தேவதத்தான ஆளுங்க எழுப்பாங்கிட்ட தேவேன தத்தா தேவதத்தா. எல்லாருமே தேவதத்தா தான். பரமாத்மாவை கூப்பிட்டு அதனால எல்லாருமே தேவதத்தா. ஒரு ஆள் தேவதத்தன் இருக்கான். லோகே அவனை என்ன பண்றான்னா ஸ்வரூபம் சம்பந்தி ரூபஞ்ச அபேட்சிய அநேக சப்த பிரத்யய பாக்பவதி. அவனை வெவ்வேறு பேர்னால சொல்றான். ஒவ்வொரு பேர்னாலையும் புரிஞ்சுக்கிறதுன்னு 5-6 பேர் இல்ல, ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றாரு. இதுக்கு என்னையா உதாரணம்னா யதா தான் ஜென்மல்யா. நீங்க யாருங்க? ஐ மேன். மனுஷ்யா, பிராமணா, ஸ்ரோத்ரியா, வதான்யா. ஐ எம் கோட்டிங். பாலஹா, யுவா, ஸ்தவிரஹா, இவ்வளவுதான் இருக்கு. விஸ்வஹா, தைஜசஹா, பிராஜ்ஞா சேர்த்துக்கணும். உபலட்சணத்துக்காக சொல்றேன். இந்த அவஸ்தை பால்யாதிஷி சொன்னாக்க ஜாகிரதாதிஷி சொல்ல வேண்டாமன்னு சொல்லல. இன்னொரு இடத்துல சொல்லிருக்காரு. பாலோ யுவா ஸ்தவிரஹா விஸ்வஹா தைஜசஹா பிராஜ்ஞா துரியஹான்னு வச்சுங்களேன். இது போச்சு. அப்புறம் பந்துக்கள்கிட்ட வந்தார். பிதா புத்திரஹா பௌத்திரஹா ஒரே ஆளு. பராதா ஜாமாதா ஸ்வசுரஹா. இவர் என்ன இவ்வளவு இல்லை. இவர் இந்த அம்பி தாத்தா இவனை பேரன்னு கூப்பிடுறார், பேரன் தாத்தான்னு கூப்பிடுறார், மாப்பிள்ள மாமனார்னு கூப்பிடுறார், மாமனார் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறான். இது மாதிரி மனைவி வந்தா கணவன்கிறார், இன்னொரு கணவன் தான் கடங்காரங்கிறான். ஏன்னா வந்துட்டு பல கோடி வாங்கிவிட்டாங்க, ஒன்னையும் காணங்க, என்ன பண்றதுன்னு புரியல, பேங்க் ஒண்ணு தர. இன்னொருத்தனுக்கு சொல்றான் கடன் கொடுத்துருவாங்கிறான். இவன் வாங்கி எங்கோ கொடுத்துருக்கான். இவன் கொடையாளியா கடனாளியா உண்மை புரியல. அதே போல ஒவ்வொரு நிலையிலையும் தஷ்டா, ஸ்ரோதா, போத்தா, மந்தா, விஜாதா என்னையான்னு ஆள் ஒண்ணுதான் என் சைத்தன்யங்க. இது புரிஞ்சுதோ புரியலையோ மேத்தமேட்டிக்ஸ் வந்துட்டாரு. கடைசியில் ஜாமாதா இது அப்படின்னா என்ன இருக்கு ஜாமாத்த? இதுல சில பேர் வெடிக்கிறது ஒருத்தர் தெரிஞ்சுருப்பார். திடீர்னு ஒரு நாளைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பார். அவர் என் ஷட்டகர்னு சொன்னார். இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர். அவரை அதே ரொம்ப கிட்டக்க வந்துட்டாருங்கிறான். ரொம்ப கிட்டக்க வந்துட்டேன்னா அவர் அங்கதான் இருக்காரு, இவர் இங்கதான் இருக்காரு. உங்க ஷட்டகர்னு ரொம்ப கிட்டக்க வந்துட்டாராம். பிரகச்சரணம் ரொம்ப ரொம்ப கிட்டக்க வந்துட்டாராம். ஏன்னா இவர் பிரகச்சரணம் படமான்னு தள்ளி இருந்தாராம். என்ன படமாவது போய் சொன்ன இதெல்லாம் சேர்த்துங்க. இத்தனை பேர் சொன்னேன். ஆள் ஏதாவது மாதிரி ஏதாவது வேற ஆளான்னு கேட்டார். இல்ல, யதாச்ச ஏகாதிசதி ரேகா. ஒரு கோடு, சும்மா ஒரு கோடு. ஸ்தானான்யத்வேன நிவிஷமானா
ஏக தச சத சஹஸ்ர அயுதாதி சப்தைஹி சப்த பிரத்யய பேதம் அனுபவதி. பேத பாக்பவதி இல்ல, பேதம் அனுபவதி. இப்படி ஒண்ணு போட்டா ஒரு கோடு போட்டா ஒண்ணு, இது ரெண்டாவது ஸ்தானத்துல போட்டா 10, மூணாவதுல போட்டா 100. ஆச்சாரியாளுக்கு மேட்ச் தெரிஞ்சிருக்காங்க. என்ன அசக்தத்தை நம்ம தேடும். இந்த மாதிரி இருந்தா ஒரு சமாச்சாரம். இந்த ஊர்ல படுத்தும் தூங்குறோம், இந்தியாவிலேயே ராத்திரி தூங்குறோம், பகல பார்த்தானேன்னு எழுதியிருக்காரு. பாரதே வரைக்கே ராத்திரோ சுப்தா திவசம் பஷ்யத்தின்னார். ஆஹா, ஆச்சாரியாளுக்கு என்னென்ன கண்ட்ரியில எப்படி பகல் ராத்திரி தெரிஞ்சிருக்குங்கிறான். இதுதான் ஆச்சாரியாளுக்கு பெருமையா? இது ஒரு விஷயம். அது வரப்போறது பின்னாடி. ஒரே கோடு 1, 10, 100, 1000, 14 லட்சம் கோடி, 10 கோடி எப்படி ஆகுதோ. ஆனா அங்க ஒண்ணு விஷயம், நிஜமா பார்த்தா இல்லையோ, இது ஒண்ணு. படம் பார்த்தாருன்னும் நமக்கு இந்த மனதினாலதான் எல்லா சம்பந்தங்கிறத இந்த ஜாக்கிரத சொப்ன நிரூபண மட்டத்தை வேற ஆங்கிள் இருக்கிறதுக்காக சொல்றேனாத. யதாச்ச இன்னொரு இடம், இது 2வது அத்தியாயம் 3ஆம் பாதம் 46. இது ஒரு சூத்திரம். பிரகாசாதிவச்ச ஏவம் நை பிரகாசாதிவன் நைவம் பரஹான்னு சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு நான் 1000 தரம் பார்த்தாலும் பாஷ்யம் பிரசந்த கம்பீரம் ஒன்றும் படிக்கணுங்கிறதான எண்ணத்துல நாங்கள்லாம் இருக்கோம். படிச்சு வராதுங்கிறது புரியுது. இதுல இருந்து ஏதோ உட்காந்து திங்க் பண்ணணுங்கிற வரைக்கும் நான் புரிஞ்சு விட்டேன். புரியுறது இல்லையா? நமக்கு ஸ்ரோத விஹா வேதாந்தம், மந்திரவியா குடும்ப காரியம், விதித்தியாசித்தவியா பணங்காட்சி. இது என்னைக்கு இது சரிப்பட்டுறது? 3 ஒரு லைன்லயே வரல. ஸ்ரோதவியா யஹா சயேவ மந்தவியா, யஹா மதஹா சயேவ நிதித்தியாசித்தவியா. இது 4 பக்கம் எழுத்துட்டே இருந்ததுன்னா இது விட்டா இருக்கும். அதுக்காகத்தான் ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா ஆத்மான்னு போட்டிருக்காரு. ஒண்ணுல ஸ்ரோதவியாக ஆத்மா, மந்தவியாக அனாத்மா, நிதித்தியாசித்தவியாக மனைவி. அனுபவிச்சுல ஒரே நிதித்தியாசனம் தானே. இது ஒண்ணும். அதுக்காக என்ன பண்றாரு? அபிமானத்தை எடுத்துட்டார். அபிமானம் தான் தெரியுமோ இல்லையோ? அபிமான புத்திரன் பா. புத்திரோட அபிமானம் இருக்கோ இல்லையோ, அபிமான புத்திரன் ஒருத்தான். இவர் பெக்கவே இல்லை. என்னடான்னா அபிமான புத்திரன். ஏன் அபிமான புத்திரன்? அவர் வேடிக்கை சொல்லி விடுறேன். ஸ்ரீகார புத்திரன் எடுத்துன்னா அவருக்கு 2-3 லட்சம் கொடுக்கணும். அதுக்காக இவர் ரிக்கச்சே கொடுக்க மாட்டார். சில பேர் என்ன தெரியுமில்ல, தானத்தை பத்தி நேற்றுக்கு என் பையன் சொன்னானு இல்லையா, கிருபணேன சமோதாதா நபூதோ ந பவிஷ்யத்தின்னு தான். ஒருத்தன் காரணா தானி சாட மாட்டான், பட்டாலும் கொடுக்க மாட்டான், பல கோடி ரூபாய் வச்சிருக்கான். இவன் பெரிய பதானியா, ரொம்ப கொடையாகின்னு ஒரு கவி சொல்றான் கண்டதா. ஏன்னா அஸ்பிருஷன்னேவ வித்வானி பரேபிய பரேட்சதி. பரேபியான சத்ருபியான்னு அர்த்தம், அந்நேபியான்னு அர்த்தம். தொடவே இல்லாம ஃப்ரெஷ் நோட்டாக கொடுத்துட்டான். அது மாதிரி இப்ப அது மாதிரி நான் வரக்கூடாது. அபிமானம்னா என்ன தெரியுமோ இல்லையோ? எப்ப பார்த்தாலும் உள்ளுக்குள்ள அதே எண்ணம் அன்கான்சியஸ் ஸ்டேஜ் மாதிரி ஒண்ணு ஓடிண்டே. இத நாம என்னன்னு சொல்லலாம்னா எனக்கு தோன்றது பணம்னு சொல்லும். எதுல போனாலும் என்ன பலன்னு கேட்கறான், என்ன பலன்னு கேட்கல, என்ன பணம்னு கேட்கறேன். அது போட்டோம். இப்ப இவர் சொல்றாரு, இந்த அபிமானத்தை எடுத்துட்டு பார்த்தா இல்லையேங்கிறதுக்கு அருமையான உதாரணம் அதுதான் இங்க இருக்காராம். யதாச்ச ஸ்வதேககத தாஹச்சேதாதி நிமித்தம் துக்கம் ததபிமான பிராந்தியா அனுபவத்து. அபிமானேன அனுபவத்தி கூட இல்லை. அது இருந்தாலும் அபிமானம், அபிமான பிராந்தியான் போடோட ததபிமான பிராந்தியா அனுபவத்தி ததா. பாருவா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏகாகிரமா மனசு இருக்கச்சே யாரோ வந்து கிள்ளிட்டு போட்டான். நமக்கே சில சமயத்துல முதுகுல ரத்தம் வந்து எரியும் போதுதான் தெரியும். ஏண்டா எங்க இடிச்சுன்னா தெரியல சாங்க எறும்பு மாதிரி இருந்திருப்போம். அது அந்த டயத்துல அந்த மனசு போய் அதை இடிக்கும் போதுதான் வலி வருதுன்னா. வலிங்கிறது எப்படி வருதுன்னா, பெரிய டாக்டர்ஸ் அசோக்குமார் ரெண்டாவது வலிங்கிறது ஒரு ஃபீலிங் தான், அதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற. இவா ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் பண்றான். அபிமானத்தை எடுத்துட்டா போயிட்டு துக்கம் எல்லாம் என்னாலதான் வருது. தது அபிமான பிராந்தியானுபவதி. இதை பத்தி நான் பி ராமூர்த்திட்ட ஒரு தான் கேட்டேன். சில பேர் தீங்கி திந்திக்கிறாளே, அவளுக்கு கொப்பளிக்கவே இல்லையே, எப்படி கொப்பளிக்குமா கொப்பளிக்காதான்னு. கொப்பளிக்காமலும் இருக்க முடியும், மனசு அப்படி வச்சான்னு. அவர் சொன்னதை நான் சொல்றேன். பி ராமூர்த்தி ரொம்ப குளோஸா பழகிறவர் என்னோட.
அவர்கிட்ட கேட்டேன், அது விகாரமாவது வருமா, அதை தாங்கிக்கிறாளான்னு. விகாரம் வராமல் இருக்க பண்றதுக்கு கூட மைண்ட்ல கண்ட்ரோல் அவ்வளவு நரம்புகள் இருக்கு. அவர் சொன்னா அதுக்கு ஒரு வேல்யூ ஜாஸ்தி முடியுங்கிறார். அதை இவர் ஊசி போட்டா முடியறதுங்கிறது வேற கதையாது. அது அனஸ்தீஷியா, லோக்கல் அனஸ்தீஷியாவா ஃபுல் அனஸ்தீஷியாவா, அது சமாச்சாரம் வேற. முழிச்சுட்டே முடியும். அது போல அபிமான பிராந்தி அனுபதா புத்திரமித்ராதி கோச்சரம் அபி துக்கம். அபிமான பிராந்தியால நமக்கு 400 அபிமானம் எழுந்தோன்னா வருது. இதுல இருந்து எல்லாம் வருதுங்கிற. அது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை நாம வேதாந்தத்தை சொல்றத நம்பிக்கையோட கேட்டா ஓரளவு புரியும். முதல் ஆரம்பம் என்னன்னு கேட்டேன்னா ஓம்ல பிடிக்கிறச்சே ஓமித்தேரதக்ஷரமிதம் சர்வம் தஸ்யோபவியாக்கியானம் பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓம்கார ஏவான்னு ஆரம்பிச்சு ஓம்குள்ள எல்லாம் அடங்கிறது. சொல்லுக்குள்ள பொருள் அடங்கும். இந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் இந்த மாதிரி ஒரு விவேகத்தை தான் மாண்டூக்கியம் பட்சத்துக்கும் இதைத்தான் காளிதாசன் முதல் ஸ்லோகத்தை சொல்லணும்னு சந்தேகம் எனக்கு. வாகர்த்தாய சம்பிருப்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பாரதி பரமேஸ்வரம். அது சொல்லிட்டே வந்துட்டு இந்த ஆவுமா இங்க 3 இருக்கு, நமக்கும் 3 நிலை இருக்கு. ஜாகிரத அவஸ்தா ஆ, சொப்னாவஸ்தை ஊ, சுசுப்தி அவஸ்தமா, இதுக்கப்புறம் அது வருது, அதுக்கப்புறம் இது வருது. ஒன்னொன்னு எப்படி அனுபவிக்கிறான்னு கேட்டா நம்ம வெளி இந்திரியங்கள்னால ஸ்தூலமா உள்ள விஷயங்கள்லாம் ஜோரா அனுபவிக்கிறது ஜாக்கிரதை. இந்த அனுபவிச்ச வாசனைகள்லாம் இந்த சின்ன இந்திரியங்கள்லாம் இல்லாத போது நம்ம மனசே 10 இந்திரியம் போல ஆகி அது சொப்னத்தை பார்க்கிறாருங்க. சூக்ஷமான போகம் அந்த பிரஜான் பேரு உள்ளுக்குள்ளதான் உணர்வெல்லாம் இருக்கு. அந்த பிரஜான் போட்டதுனால வெளியில போய் பார்க்கலங்கிறது சுத்தியை சொல்லிட்டு இவர் நினைக்கிட்டு வைத்தியத்துல பகிர்கத்வா சொப்னாந்த சுதியா இல்லையாங்கிறதுக்கெல்லாம் நினைக்கிறவங்க. அந்த பிரஜா சப்தாங்கா ஏகோன விம்சதி முகா எல்லாம் நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் சொப்னமும் முடிஞ்சு போச்சு. என்ன பண்றாருன்னா சோம ஆனந்தமா ஏகீபூதா சுருப்தஸ்தான ஏகீபூதா. ஏகீபூதா வியாக்கியான சாந்தோகத்தில் என்ன பண்ணணும்? இந்த ஜீவன்கிறவர் இங்க இருந்தார். ஜீவ சொப்பனத்திலையும் ஜாகிரதையும் இருக்கார். இவர் தன்னுடைய ஒரிஜினலான ஸ்வரூபமான பிரம்மஸ்வரூபத்தோட ஏகீபாவம் வந்துட்டு வர பாஷ்யத்துல சொல்ற அதேவ சுசுப்தம் பிரம்மபூதா பிரம்மீபூத இச்சாகுங்க. நாம பிரம்மீபூதான சன்னியாசம் வாங்கி பொறுத்த வழக்கம் பிரம்மீபூத சொல்றோம். இச்சாகுங்க தூங்குறோம்னா பிரம்மபூதா பிரம்மீபூதான்னு சொல்றாங்கிறதாக ஒரு சூத்திர பாஷ்யத்துல எடுத்திருக்கார். அங்க போயிருக்கார். பிரஜான கனஹா அவர் ஒண்ணுமே தெரியல, ஆனா ஞானம் மாத்திரம் பிரகாசம் இருக்குங்க. அவர் எதை சாப்பிடுறாருன்னு ஆனந்த புக்கு. அப்படி ஒரு ஆனந்தம். ஆனந்த புக்குன்னா அகம் புஞ்சே அப்படிங்கிறதான பிரதீதியோட இல்லை. அது ஒரு நிமிஷம் கலெக்டர்கிட்ட போய் ஏதோ அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சான். அவர் ஏதோ வைத்திய ட்ரெஸ்ல பேசிட்டு இருக்காரு சங்கர ஜெயந்தியில. இவனுக்கு இவர்தான் கலெக்டர்னு தெரியாது. 6:30 மணி பேசிவிட்டு பேசாம கூப்பிட்டார். அவர் ஏதோ வெளியூர் கூப்பிட்டார். ஃபாரின் ஒரு மாசம். அடியிலே கலெக்டரை பார்க்கணும். இத்தனை நேரம் பேசிட்டு இருந்ததே கலெக்டர் தானேன்னா அட பாவமே தெரியாம போச்சேன்னு. இதாங்க விஷயம். கலெக்டரோட பேசிட்டு இருந்து அப்ளிகேஷன் கொடுத்தா உடனே எல்லாம் சாங்ஷன் ஆயிருக்கும். தெரியலையே, இது தெரியலன்னு ஒண்ணு இருக்கு. அவித்யா பீஜம் அப்படிங்கிறதா சொல்ற. பீஜ சக்திங்கிறது அங்க இருக்கு. தெரிஞ்சுட்டு போகல. தெரிஞ்சு விட்டா அங்க போகணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சுன்னு விட்டான்னு வச்சோங்களேன், இவனுக்கு எல்லாமே தூங்காத தூங்கும் நிலையில தெரியும் அப்படிங்கிறது பெரிய தத்துவம். அது அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ண ஸ்வரூபாவஸ்தா ஏக சர்வேஸ்வரகாவில் ஏகான சுசுப்தியில் இருக்கிறவர் ஸ்வரூபாவஸ்தான்னு போட்டிருக்கு. இதெல்லாம் சர்ச்சை உள்ள விஷயங்கள் பலது இருக்கு எங்கள்கிட்ட. இருந்தாலும் நான் ரொம்ப சர்ச்சைக்கு போல ஏகா ஸ்வரூபாவஸ்தான்னு போட்டிருக்கு. ஸ்வம் ரூபத்திலே இருக்கார், ஆனா இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கான்னு சொல்லவே இல்லை. ஸ்வரூபாவஸ்த சர்வேஸ்வரஹா. இவர் தான் எல்லாத்தையும் சுற்றி பண்றாரு. இங்க இவர் தூங்கறதுலே நம்ம ஆரம்பிக்கணும். காத்தால எதை முதல்ல சுற்றி பண்ண ஜீவம் கல்பயத்தே பூர்வம் ததோ பாவான் பிருதக் விதான்னு ஒண்ணு வரப்போறது. இதனுடைய வியாக்கியான காரிகையில ஜீவன்கிறதான அகம்னு ஒரு ஆளை கல்பனை பண்ண. இது எதுலேன்னு வந்தேன்னா மனசு பேசாம இங்க ஒடுங்கி இருந்தா அது முழிச்சிருந்தா பார்த்தான் நான். இது எப்படி தெரியுமா?
நான் பேசாம உட்காந்துங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு கண்ணாடி எதிர்க்க கொண்டு நான் அதை பார்த்தான். அதை பார்த்துட்டு போட்டோம். அநேகமா கண்ணாடி இல்லைன்னா பல பேர் பைத்தியம் முடிச்சிடணும். கீதாபவன்ல தயானந்த சுவாமி ஒரு உபன்யாசம் இல்லை ஏண்டான்னு அப்பப்போ கிராப்ப வாரிண்டே இருக்கணுமா. கண்ணாடின்னு ஒரு இல்லைன்னா இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சூசைட் பண்ணணும்னு அவர் சொன்ன வார்த்தை அன்னைக்கு. ஏன்னா அடிக்கடி பார்த்துக்கணும், சரியா இருக்கா இந்த கிராப்ப எப்படி வாரி எப்படி வாரி இதெல்லாம் கூட வர போறத கேசவா இது பிரசாதனம், அதுக்கு வேறு சமாச்சாரம். இத பார்த்தா தப்பு இல்லைன்னா அவர் ஆரம்பிச்சா அது ஏதோ இப்படி ஆடிச்சு அதுல ஏதோ ராகத்வேஷங்கிறதான துக்கம் சுகங்கள்லாம் மாறுதலான விற்பிகள்லாம் வந்தது. உடனே நானே சுகி நானே துக்கி ப்ளூ கிளாஸ் போட்டுக்கிறான், பல கலர்ல போட்டுக்கிறாங்க பசங்க கண்ணாடி ஸ்பெக்ஸ். ஒவ்வொரு நாளைக்கு இவன் போட்டுல கண்ணாடி படி வரவாள் தான் தெரியுது, சூரியன்லாம் பல கலர்ல தெரியுது. மல்டி கலர் அப்படிங்கிறான் சன். இவன் மல்டி கலர்னு சொன்னதுக்கு மல்டி கலரா ஆகுமோ இதனுடைய அங்க பாக்குறான். இதுதான் இங்க பிரமம். இதுக்குதான் அத்தியாசம்னு பேர். இந்த மனசு நடக்கிறதெல்லாம் தாம் பண்றதாக ஜாயதீவ லேலாயதீவான்னு வருது. சிருஷ்டி அப்புறம் வருது ஏக சர்வேஸ்வரா ஏக சர்வ சாதி தெய்வீகஸ்ய பேதஜாதஸ்ய சர்வஸ்ய ஈஸ்வரஹ ஏதஸ்மாத் ஜாத்யந்தரபூதஹ அந்யேஷாமிவ ந. அது இருக்கை ஒரு ஈஸ்வரன் கூட அர்த்தம் இல்லையா, இங்கேயே தத்துவத்தை வைக்கிறார். பெரிய விஷயம். அப்படி மனசுல இருந்துட்டு காலை வேலை சுற்றி பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் வேலை வந்துட்டே இருக்கு. இந்த சிருஷ்டிங்கிறத நீங்க தான் பண்றேன்னு வாஸ்தவமா இருந்தாலும் இப்போதைக்கு விவகாரத்துல ஈஸ்வரன் பண்றான்னு ஒண்ணு சொல்ற முடியாது. அவர் ஒரு மாயங்கிற கண்ணாடியில ஒரு பிரதிங்க வச்சுங்களேன். அவர் எதுக்காக பண்றாருன்னா தன்னுடைய குளோரியை காட்டுறதுக்காக பண்றாலும் தான். பல கட்சி இருக்குது. இது பெரிய விஷயம். அங்க விபூதிம் பிரசவம் துவன்யே மன்யந்தே சிருஷ்டி சிந்தகாக ஸ்வப்ன மாயா ஸ்வரூபேதி சிருஷ்டிரன்யேர் விகல்பிதா. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய விபூதின்னா என்ன, குளோரி. விபூதி அத்தியாயத்துல அவருடைய குளோரி எல்லாம் சொல்றாரு இல்லையா. விபூதி விஸ்தாரா ஈஸ்வரஸ்ய சிருஷ்டி ரீதி சிருஷ்டி சிந்தகாக மன்யந்தே. நம்மளுக்கு வேண்டிய சிருஷ்டின்னா என்னன்னு கவலைப்படுறவாள் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு கவலையே இல்லையா சிருஷ்டி. அந்த நாட்டுக்கு சிருஷ்டி இருக்குது. உலகத்துல என்னெல்லாமோ நடந்துருக்கு, டிவி பாக்குறவங்க ஒன்றும் கவலையே இல்லையா. ஒன்றும் சிருஷ்டி பண்ணீங்க இல்லையா. அவன் மனசை கொண்டு அங்கே வச்சத்தனை சிருஷ்டியா பண்ணும். அது பரமார்த்த சிந்தகானாம் சிருஷ்டோ ஆதரா. இங்க பரமார்த்தத்தையே நினைக்கணும்னு ஒரு முமுட்சுவா ஆயிட்டான்னா இவனுக்கு சிருஷ்டியில ஆதரவு கிடையாது. என்ன இதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. இதை டெவலப் பண்ணி பின்னாடி என்ன சொல்றா, அப்போ இப்படி நீங்க சொல்றதா இருந்தா எல்லா உபநிஷத்தும் எக்ஸப்ட் மாண்டூக்கியம் சோ காமயதா புஷ்யாம் பிரஜா ஏதி ததைக்ஷதா புஷ்யாம் பிரஜா ஏதி இல்லையா சதபோதா எத்தனை இருக்கு. ஆத்மாவாதமுக்கு ராசி நாமரூபாபியான எல்லா உபனிஷத்தும் சிருஷ்டி சொல்றது. அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஐயா சிருஷ்டி சொல்றதுதான் நாங்க சிருஷ்டி சொல்ல வரவே இல்லை. அனந்தம்னு பிரம்மத்தை சொன்ன உடனே இரண்டற்றதான ஒரு பொருள் அப்படின்னு ஒரு பொருள் தான் இருக்குன்னு சொன்ன உடனே இவ்வளவு பொருள்களும் இருக்கேன்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்ணா ஆரம்பிச்சார்னா அவரே இவ்வளவாக தோற்றமளிக்கிறார்னு சொன்னார். உண்டானான்னு கூட இல்லை. கிம் விதுஹு புத்திரையோ உற்பன்னஹ ந ரஜ்ஜோ சர்ப்ப இவன் பல்லத்துல பட்சத்துல கயரா பார்க்காம இருந்தால் என்ன பண்றான், ஏற்பட்ட சிருஷ்டி பண்றாங்க. ஒருத்தன் டயருங்கிறான், ஒருத்தன் பூமாலைங்கிறான், ஒருத்தன் மக்கள் தண்டம்ங்கிறான். அது போல வர்றதுன்னு சொல்றாரு. விபூ சிருஷ்டி சிந்தகால் அப்படி இருக்கா. பரமார்த்த சிந்தகால் இப்ப சிருஷ்டியை பத்தி இவர் ஏதோ பேசணுமேன்னா இதுவா சொப்பனத்துல பேசின மாதிரி. மாயாயி என்ன பண்றா, இந்த ரூம்குள்ளேயே மாமரம் திடீர்னு வர வைக்கிறான். அது இலையெல்லாம் விடுறது, பெருசா ஆடுது, பட்டப்பட்டான்னு உடனே மாவடு விழருது, மாம்பழம் ஒரு பக்கம் விழருது. கையில வாங்கிட்டா வாயில போட்டா திடிக்கவும் சேருது. 3 நாளைக்கு இருக்குமா மாயாவியுடைய இது. நான் குழந்தையில ஒரு மாயாவி முல்ல வாசல் நடக்க வந்தாலும் ரோட்ல இருக்கிற மணல் எடுத்து கையில போட்டோம், போட வச்சு நல்ல வெள்ளை விளையாண்டு சீனியா விழுந்து வாயில போட்டுக்கோன்னு 2 போட்டு விட்டேன். அப்புறம் ஒன்னும் ஆகல நல்ல விளையா